என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நிகழ்ச்சி காலங்காலமாக நடைபெறுகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், உலகத்தில் உள்ள தமிழர்கள் பார்க்கிறார்கள், மொழி தெரியாதவர்களும் இதை பார்த்து பழகி பலனடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பயிற்சி தானே, பார்த்து பழகலாம் என்று வருடக்கிழக்கில் பழகிய காரணத்தினால் அவர்கள் நாங்கள் இந்த ஆசனங்களை செய்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுத்தரலாமா என்று கூட கடிதம் எழுதுகிறார்கள், ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த பயிற்சியானது உலக மக்களை தொற்றிருக்கிறது, மொழி தெரியாதவர்களையும் தொற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இந்த நமது அரங்கிற்கு 2 சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். சச்சின், ராகுல், 5 வயது 12 வயது. இவர்கள் SPOA பள்ளியில் படிக்கிறான். மற்றொருவன் மீனாட்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறார்கள். இப்போ சின்ன ஆசனத்தான் செய்ய போகிறார்கள். ஏனென்றால் சில பேர்கள் ஆசனம் என்றால் கடினம், பழக முடியாது, யார் பழக முடியும், வளைக்க முடியாது என்றால் நினைவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. மிக எளிமையான ஆசனத்தை கூட நமது முனிவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே குப்புறப்படு, குப்புறப்படு, காலை சேர்த்துக்கோ, பின்ன தள்ளிவா, தலையை மேலே பாரு. அழகாக பண்ணுறான். 2 கையும் ஒன்று போல் தூக்கணும். கையை அமுத்தி தூக்குடா. அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படி இரு. அழகாக பண்ணுகிறார்கள் மாணவர்கள். பார்கள், அண்ணன் தம்பி எனது பயிற்சியாலையில் பல காலம் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அற்புதமான ஆசனமான எளிமையான ஆசனம். இதை செய்வதற்கு என்ன, நுரையீரல் விரிவடைகின்றது, தலை பின்பக்கம் போன தைராய்டு கிளாண்ட்ஸ் வேலை செய்கிறது, மூளைக்குள் போகிற நரம்பு வளர்க்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது. பாருங்கள், வயிற்றில் உள்ள தசைகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. ஜீரண கருவிகள், நுரையீரல், இன்ன பிற முகம், கண் எல்லாமே தலை பின்னால் தூக்கப்பட்டிருக்கின்ற காரணங்கள் அவைகளெல்லாம் செம்மையாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். தலையை கீழே இறக்குங்கள். தலையை கீழே இறக்க, தலையை கீழே வை, தரையில் வை, அப்படி வச்சுக்கோ. அற்புதமான ஆசனங்கள், எளிமையான ஆசனங்கள், பலன் அதிகமாக தரக்கூடிய ஆசனங்கள். மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். கையை, தலையை தூக்குங்க. கையை ஸ்ட்ரெயிட் ஆகணும். காலச்சேரு, பட்டெக்ஸ் கீழே போகணுண்டா சின்ன பையா. பட்டெக்ஸை கீழே இறக்கு. தலையை மேலே தூக்கு, தலையை மேலே மேலே அப்படி பார்க்கணும். புஜங்காசனம், புஜங்கள் பலம் பெறுகின்றன, தோள்பட்டை பலம் பெறுகிறது, நுரையீரல் விரிவடைகிறது, தைராய்டு கிளாண்ட்ஸ் நன்றாக வேலை செய்கிறது, கழுத்து வலி, முதுகு வலி, இன்ன பிற வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீக்கக்கூடிய அற்புதமான எளிமையான ஆசனம். ஏன், குண்டானவர்கள், வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். என் அருமை பெரியோர்களே, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள், நடுத்தர வயதர்கள், குண்டானவர்கள், நோயாளிகள் யாரும் செய்யலாம். நல்ல பலன்களையும் படையலாம். நமது முனிவர்கள் யாவரும் செய்யக்கூடிய ஆசனங்களைத்தான் தந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், நெடுநாள் வாழ வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனங்களெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை செய்தாலே நமக்கு ஆரோக்கியம் கிட்டும், 100 ஆண்டை நோயின்றி வாழலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலமெல்லாம் செய்து உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.